ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. நிறைய பேர் அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க. சனி பத்தி, செவ்வாய் பத்தி 1 or 2 hours பேசுற மாதிரி இருக்காங்க. ஆனா ஒரு உண்மையான ஜோதிடர் எப்படின்னா, நீங்க ஒரு பர்த் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது உங்க ஜாதகம் பார்த்து உங்க பாஸ்ட்ல நடந்திருக்கிற சில ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். எதுக்குன்னா, பாஸ்ட் சொல்றவர் உங்க ஃபியூச்சர் கூட சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் லாஜிக். ரெண்டாவது இந்த 2-3 ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். எப்படின்னா, நீங்க நல்லவர் இந்த மாதிரி ஒரு ஜென்ரலா சொல்றது இல்லை. பர்டிகுலர் ஈவெண்ட் இந்த டைம் பீரியட்ல நடந்து இருக்குன்னு சொல்லணும். நீங்க அவர் ஏதாவது படிச்சிருக்கலாம், எந்த அஸ்ட்ராலஜி சிஸ்டம் ஆனாலும் கூட அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அவர் பாசிட்டிவ் ஈவெண்ட் சொல்லிதான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க கொடுத்திருக்கிற அந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு அங்க இருக்கிற லக்னம் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் நீங்க கொடுத்திருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை வச்சு சொல்றாங்க. இதுக்கு நம்ம ஒரே ராசியில எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த நியூமராலஜி, இந்த டாரட் கார்டு, இந்த ராசி மேல சொல்ற ஒரு இவெண்ட் சொல்றது. ஸோ அதனால நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்க எப்படி ஜோதிடம் பார்ப்பீங்கன்னு. நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இவெண்ட்ஸ் சொல்லி லக்னத்தை கண்டுபிடிச்சு அவர் ஃபர்ஸ்ட் அவரோட கைரேகை, இந்த சைனீஸ் பாமிஸ்டா இருக்கலாம், வெஸ்டர்ன் பாமிஸ்டா இருக்கலாம், கைரேகை வச்சு அந்த ஈவெண்ட் நடக்குமா இல்லைன்னு நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் பிரஷ்ன சாஸ்திரம் பாக்குறேன். பிரஷ்ன சாஸ்திரத்துக்கு அப்புறம் எல்லாமே சிந்தசைஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட் நடக்குமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் நிறைய டீட்டெயில லேயர் பை லேயர் பாக்குறேன். இது சயின்டிபிக்கான மெத்தட். நிறைய பேர் இப்படி பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த அந்த ராசி பத்தி ஒரு 1 hour 2 hours பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் இதுக்குன்னா யாராவது ஒரு கிளைண்ட் நமக்கு வந்திருக்காருன்னா அவருக்கு ஃபியூச்சர்ல நடக்கிற சில விஷயங்கள் பத்தி அவருக்கு 100% நாம கிளியரா சொல்லணும். அதுக்கப்புறம் ரெமெடிஸ் கொடுக்கும்போது புருஹத் பராசர ஒரு சாஸ்திரத்தில் இருக்கிற ரெமெடிஸ் தான் கொடுக்கணும். எதுக்குன்னா அங்க ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ் இருக்கு. பெருசான பூஜை, ஜெம் ஸ்டோன்ஸ், இந்த கருங்கை மாலா, இந்த ருத்ராட்சி எல்லாமே இல்லை. தானம், மந்திர ஜபம் தான் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கணும். இதுக்குன்னா ஜோதிடத்துல காலசர்ப்ப தோஷம் இல்லை, புருஹத் பராசர ஓர சாஸ்திரம் நீங்க படிச்சா அங்க பித்ருதோஷமும் இல்லை, செவ்வாய் தோஷமும் இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. ஸோ இப்படி உங்க ஜாதகத்தை சயின்டிபிக்கா பாக்குறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க உங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். ருச்சிக ராசி 2026 மார்ச் 22 அப்புறம் இந்த ருச்சிக ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது காதல் திருமணத்துக்கு ரொம்ப நல்ல டைம். எப்படின்னா உங்க ஃபேமிலியில ஒத்துக்கலையா, அவர் ஒத்துக்கிற சான்சஸ் அதிகமா இருக்கு. ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த டைம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த லவ் மேரேஜ்க்கு ஒத்துக்கிறாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா உங்க ஃபேமிலி ஒத்துக்கிற மாதிரி செய்ய முடியும், முயற்சி பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. கவர்மெண்ட் ஜாபுக்கு யாரை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவருக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் குழந்தை யோகம் கண்டிப்பா இருக்கு. இந்த ராசியில பிறந்தவருக்கு பஞ்சமா பத்தி ரொம்ப நல்ல பிளேஸ்ல இருக்கிறது. கவர்மெண்ட் ஜாபுக்கு கூட ரொம்ப எதுக்குன்னா பஞ்சம பாவத்துல இருக்கிற சூரியனோட சக்தினால கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா தசமஸ்தானம் பாத்தீங்களா, கேது இருக்கிறதுனால யூஸ்வலா இது வடிக்கிற சான்சஸ். இப்ப எத்தனை நாளிலும் நீங்க ஒரு டாமினன்ஸை நீங்க பார்த்துக்கிட்டே வந்திருக்கீங்க. அது உங்களோட தாங்க முடியல. ஸோ இப்ப அந்த பிரச்சனை நீங்க வெளியே வர்றதாக்க நீங்க முடிவு பண்றீங்க. கண்டிப்பா வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. வெளியே வந்தாலும் கூட ஜாப் கிடைக்கும். அந்த ப்ரோக்ரஸ் இருக்கு உங்களுக்கு. அட் த சேம் டைம் எப்படின்னா நிறைய பேர் ஜாப் விடுற சான்சஸ் இருக்கு. ஸோ இங்க தாங்க முடியாது, நான் வெளியே வர்ற மாதிரி அவங்க முடிவுக்கு வெளியே வர்ற சான்சஸ் இருக்கு. ஆனா புது ஜாப் கிடைக்கிறதுக்கு பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் ஜாகிரதை இருங்க. நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு உங்க பார்ட்னருக்கு நடுவே சண்டைகள் வரலாம், நிறைய டிஸ்டர்பன்சஸ் வரலாம். ஏதாவது நீங்க கெஸ் பண்ணாத இடத்துல இந்த பிரச்சனைகள் வரலாம். ஜாகிரதை இருங்க. திருமண யோகம் இருக்கு. கல்யாணம் நடக்கிற சான்சஸ், என்கேஜ்மெண்ட் நடக்கிற சான்சஸ் கண்டிப்பா இருக்கு. செகண்ட் மேரேஜ் அதிகமான சான்சஸ் இருக்கு. யார் செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்றீங்களோ நல்ல ஒரு ப்ரொபோசல் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. இந்த வீடா இருக்கலாம், ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், எஸ்டேட்டா இருக்கலாம். ஏதோ ஒரு நீங்க வாங்குற சான்சஸ், அந்த தாட்ஸ் மனசு மேலே கண்டினியூஸா வரும். உங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட் கூட கிரியேட் ஆகும். இதுக்கு அப்புறம் உடம்பு பிரச்சனை, ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எஸ்பெஷலி ருச்சிக ராசியில சந்திரன் நீச்சமா ஆனதுனால கண்டிப்பா இவருக்கு
நெகட்டிவ் தாட்ஸ், டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும். அமாவாசை பௌர்ணமி வரும்போது அதிகமாக இருக்கும். ஜாகிரதை இருங்க. குடும்பத்திலேருந்து வெளியே போற சான்ஸ், இங்க இந்த வீட்டுல உங்களுக்கு இந்த தாங்க முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நிறைய நாள் இருந்து, அதை சரி பண்றதுக்காக நீங்க முயற்சி பண்ணீங்க. ஆனா அவர் யாருமே கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா இப்ப நீங்க வெளியே வர்ற சான்ஸ் அதிகமா இருக்கு. சில பேர் ஸ்டடீஸுக்காக, எஜுகேஷன் பர்பஸுக்காக, வேலைக்காக வீடு விட்டு வெளியே போற சான்சஸ் அதிகமா இருக்கு. ஆனா போனால் உங்களுக்கு சக்சஸ், வெற்றி கண்டிப்பா இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா வெஹிக்கிள்ஸ்லயும் போகும்போது ஜாகிரதை இருங்க. சந்திரனுக்கு சம்பந்தப்பட்ட பீஜ மந்திரம் மட்டும் ஒரு யந்திரம் வாங்குங்க. நான் அனுப்புற யந்திரம் சொல்லுங்க. ஜெம்ஸ்டோன்ஸ் போடாதீங்க, இந்த ருத்ராட்சி இது எல்லாமே யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் அது எல்லாமே இல்லை ஜோதிடத்துல. மந்திரம் மட்டும் தான் இருக்கு. அது பண்ணுங்க. அதோட வைப்ரேஷன்னால கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் வரும். இவ்வளவு விஷயங்கள் ருச்சிக ராசிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்.